நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் பிரியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா நடந்தது கலாட்டா கல்யாணம். இதுக்கு முன்னால நம்ம 2 பேருக்குள்ள அப்படி ஒரு தாட் இருந்ததே இல்லை. அதனால தான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏன்னா எதிர்பாராம நடந்த இந்த கல்யாணத்தை ஜீரணிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் நாளாகும்னு எனக்கு தெரியும். யார் சொன்னது இது எதிர்பாராம நடந்த கல்யாணம்னு? எல்லாம் திட்டமிட்டதுதான். ஆமா, இது கடவுள் போட்ட திட்டம். நீங்க என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறது கடவுளோட விருப்பம். கடவுள் போட்டு முடிச்ச யாராவது அவுக்க முடியுமா? அப்போ நீ என்ன மனசார ஏத்துக்கிட்டன்னு எடுத்துக்கலாமா? ரவி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தூக்கம் வேற வருது. நான் போய் படுத்துக்கிறேன். குட் நைட். ரவி, கொஞ்சம் கோச்சிக்காம தப்பா எடுத்துக்கலன்னா லைட் ஆஃப் பண்றீங்களா? எனக்கு வெளிச்சமா இருந்தா தூக்கம் வராது. சாரி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? ஹலோ, கங்க்ராட்ஸ். ஐம் சாரி. இன்னைக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? என்னோட ஃபோன் நீங்க எதிர்பார்க்கல. ஏன் நம்பர்ல இருந்து பேசினா நீங்க பேச மாட்டீங்கன்னு தான் நான் இப்ப வேற நம்பர்ல இருந்து பேசுறேன். வனிதா, ப்ளீஸ் ராம், நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில நான் இல்லை. நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. உங்க அம்மா கொடுத்த தாய்ப்பாலுக்கு நீங்க விசுவாசமா இருந்துட்டீங்க. இந்த சமுதாயத்துல அம்மா பேச்சு கேட்கிற நல்ல புள்ளன்னு நீங்க பேர் எடுத்துட்டீங்க. ஆனா ராம், என்னோட காதலுக்கு நீங்க மோசக்காரன் ஆயிட்டீங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. நம்ம காதலுக்கு நீங்க பண்ண துரோகத்தை அது சரின்னு சொல்லாது. நான் போனை வச்சிடறேன். வனிதா,
உங்கள் விஜய். குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை கண்ணா, குறைவொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியார் மட்டுமே காண்பார். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியார் மட்டுமே காண்பார். என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. என்னை மன்னிச்சிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு இருந்ததால நீங்க வந்ததை நான் கவனிக்கல. பரவாயில்ல விடுமா. நீ பண்ணது கேட்டு நாங்க எல்லாருமே மெய் மறந்து போயிட்டோம். உனக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறையவே இருக்குமா சீதா. இனிமே நீயே தினமும் இந்த வீட்டுல பூஜை பண்ணி பாட்டு பாடிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல அதனால சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருக்குமா. கல்பனா, நீயும் சீதாவோட சேர்ந்து பாட்டு பாடுறது பூஜை பண்றதுன்னு கத்துக்கமா. சீதா, தீபாராதனை கட்டுமா.
சீதா, ஏன் நெத்தியில குங்குமம் வைக்கல? அது வந்து மறந்துட்டேன். இப்ப வச்சிடுறேன். நெத்தியில குங்குமம் வைக்கிறத மறக்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமா இருக்கா? சுமங்கலி பொண்ணுங்க நெத்தியில குங்குமம் இல்லாம சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? விடு சித்ரா. சீதா சின்ன பொண்ணு, போக போக எல்லாம் சரியாயிடும். நாம தானே சொல்லி கொடுக்கணும். இந்தம்மா, ராம்குமார் இங்கே தானே இருக்கான். ராம்குமார் கையால குங்குமத்தை வச்சு விட சொல்லு. ஏன் சீதா தயங்குற? ராம்குமார் உன் புருஷன். ராம்குமார் கையால குங்குமத்தை வச்சுக்கோ. அது உனக்கும் நல்லது, ராம்குமாருக்கும் நல்லது. ஒரு நிமிஷம். என் பையன் ராம்க்கு சீதாவை அலங்காரம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அவன் ஆபீஸ் கிளம்பணும். ராம், என் மகனுக்கு டைம் ரொம்ப முக்கியம். ஒன்னால அவனுக்கு இடைஞ்சல் வர்றத நான் பொறுத்துக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ரவி, பிரியா எங்க? அவ இன்னும் ரெடி ஆகலையா? பாக்குறேன் சித்தி. சீதா, சீதா எங்க இருக்க? இங்க வா. நீ போக வேண்டாம். அவ கூப்பிட்டது சீதாவை. சீதாவை போகட்டும். போ, போய் என்னன்னு கேளு. சீதா, நில்லுமா. சுமங்கலி பொண்ணு வெறும் நெத்தியோட இருக்க கூடாது. போமா. வாங்க பாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, வாழ்க்கையிலேயே முதல் தடவை சுகமா நல்ல சூப்பரா தூங்கி இருக்கோம். இந்த நேரத்துல எழுந்து என்ன வேலை செய்ய? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். அக்கா, அக்கா, டேய், காலையில வந்து உன் மூஞ்சியை காட்டாதன்னு எத்தனை தடவை சொல்றது? போ, போய் கண்ணாடி எடுத்துட்டு வா.
அக்கா அக்கா